பை தரித்திரம் விலகிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள், நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம். எளிமையா தரித்திரம் போகணும்னா மக்கள் பரிகாரம் செஞ்சு என்னால் தரித்திரத்தை விலக முடியல. அண்ணனுக்கு சுற்றி நெகட்டிவாக இருக்குது, எனக்கு நல்லா பாசிட்டிவாக வேணும், நான் என்ன போய் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப செலவே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்குள்ள கூட செலவு கிடையாது. ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செய்கிறது கிடையாது, குறைஞ்சதும் 48 நாள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற தரித்திரம் விலகிறதுக்கு கிடையாது, தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற அந்த சோம்பேறித்தனம், செய்யணுமா, பண்ணணுமா, போகணுமா, வாங்கணுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இதுதான் தடுத்து வைக்கிறது அந்த தடைகள். அந்த தடை நீங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயம் அனைத்தும் பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் சரி, உங்களுக்கு மைண்டுக்கும் சரி, உங்கள் உடம்புக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் அமைச்சு பாருங்கள், எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பான், மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், தரித்திரம் விலகும். சின்ன பசங்களுக்கும் செய்யலாம், பெரியவங்களுக்கும் செய்யலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள், சரியாக பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், தரித்திரம் விலகிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள், நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம். எளிமையா தரித்திரம் போகணும்னா மக்கள் என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னாம்மா, தரித்திரன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க வீட்டில் இருக்கிற ஒரு பூச்சி மாதிரியோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு கிருமி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. தரித்திரன்றது நம்மளோட எண்ணம். ஃபஸ்ட்டு தரித்திரன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட திங்கிங், அது ரெண்டுமே இங்கிலீஷ் ஒன்று தான். மூணாவது தரித்திரன்றது மெயினான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ், நெகட்டிவ், இதுதான் தரித்திரம். நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாகவே நடந்துருந்ததுன்னா தரித்திரம் நம்ம கிட்ட கூட நெருங்காது. ஆனால் நம்மளை சுற்றி நம்ம தப்பான ஒரு மெயின் செட்டில் இருந்துக்கிட்டு செய்கிற வேலை தப்பாக பண்ணிக்கிட்டு தப்பான இடத்துல எல்லாமே செஞ்சுட்டு வந்தோம்னா தரித்திரம் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அப்போ தரித்திரம் ஆரம்பிச்சுன்னா அந்த பாசிட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் டாட் ஆகிடும். எங்கே போனாலும் மைண்டு ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்காது, வீட்டுக்கு போனாலும் சண்டை வரும், ஆஃபீஸ்க்கு போனாலும் சண்டை வரும், வண்டி ஓட்டிட்டு போனால் ரோட்டில் டிராஃபிக் வரும். ஸோ இதுதான் தரித்திரம், நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்படி வர வேண்டிய லக்ஷ்மியை அப்படியே கட் பண்ணி விட்டுரும், அப்படி வர வேண்டிய பதவியை அப்படியே ஒடிச்சிடும், நம்மளுக்கு வர வேண்டிய தொகையை பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணிடும். அதுக்கு அந்த அளவுக்கு தன்மை இருக்குது. கண்ணுக்கு தெரியாத கிருமின்னு வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கிருமி தான் தரித்திரம். புரியுதுங்களா? ஸோ அந்த தரித்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட வராங்க நிறைய பேர், தரித்திரம் விலகிறதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது, கழிப்பு முறை இருக்குது. புரியுதுங்களா? உட்கார வச்சு கழிப்பு எடுத்து கூட தரித்திரம் விலக வைக்கலாம். வீட்டில் ஜாமான் ரெடி பண்ணி கொடுத்து தகுதி எழுதி கூட நான் பண்ணி கொடுப்பேன். வீட்டில் படத்தில் செஞ்சு கொடுப்பேன், அச்சரம் போட்டு கொடுப்பேன், தாயத்தில் ரெடி பண்ணி கொடுப்பேன். பர்ஸில் வச்சுக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தலைமாட்டில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், ஆஃபீஸில் வைக்கலாம், என்ட்ரன்ஸில் மாட்டலாம், படம் மாட்டலாம். இதெல்லாமே தரித்திரத்துக்கு கூட விலகிறதுக்காக ஒரு பரிகாரம். இதெல்லாமே தகுடு இல்லை பை, என் வீட்டில் எந்த தகடு மாட்ட முடியாது, என் ஹஸ்பண்ட் இருக்கார், என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, இல்லை என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, மாமியார் மாமனாருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு தரித்திரம் இருக்குது, உங்கள்கிட்டையும் வர முடியல, உங்கள்கிட்ட எனக்கு பரிகாரம் பண்ணிக்க முடியல, அந்த பரிகாரம் செஞ்சு என்னால் தரித்திரத்தை விலக முடியல, அண்ணனுக்கு சுற்றி நெகட்டிவாக இருக்குது, எனக்கு நல்லா பாசிட்டிவாக வேணும், நான் என்ன போய் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப செலவே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்குள்ள கூட செலவு கிடையாது. ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செய்கிறது கிடையாது, குறைஞ்சதும் 48 நாள் செய்யணும். ஒரு வீட்டில் பணம் வரணும், வந்த பணம் தங்கணும், வீடு நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட பெண் என்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றணும்? நல்லா கேட்டீங்கம்மா. இப்போ இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் பெண்ணு தான் குடும்பத்துக்கு முக்கியம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு முகம் அமைப்பு, ஒரு முகம் வீடை பார்த்துக்கிறதுலும் சரி, கணவனை பார்த்துக்கிறதுலும் சரி, குடும்பத்தை பார்த்துக்கிறதும் சரி, குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், எங்கே சிரிக்கணும், எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, இது எல்லாமே உணர்ந்து இருக்கிறது தான் அந்த பெண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சம்பாதிக்கிறது ஆம்பளையாக இருந்தாலுமே அதை தக்க வச்சுக்கிறது பெண்ணு தான், தக்க வைக்கிறதும் பெண்ணு தான். சில பெண்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஊதாரித்தனமாக சில விஷயத்த விட்டுடுறாங்க. ஆனால் சில பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கணவரை அதை முன்னேற்றணும், நம்ம பிள்ளைங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் யாருன்னா அது பெண்ணு மட்டும்தான், மாற்று கருத்தே இல்லை. அப்படி அந்த பெண் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நார்மலாக காலைல நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே கணவர் கூட இருந்தாலும் சரி, இல்லை இல்லைனாலும் சரி, அவர் வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி, நம்ம தனிமையாக தானே இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம படுக்கையிலேருந்து எந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளங்கையை பார்க்கணும்.
தன் லக்ஷ்மி அந்த பொண்ணுன்ற வந்து தன் உள்ளங்கையை பார்க்கணும். அது பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ குடும்பத்தை எடுத்து நடத்துகிறாங்க, இவங்க தான் மெயின் அப்படின்னும் போது அவங்க செய்யக்கூடிய வேலை இதுதான். மாத்திரை வந்து டாக்டரை பார்த்தா மட்டும் நோய் போகாது, மாத்திரை சாப்பிட்டா தான் நோய். அதே மாதிரி மாத்திரை வாங்கினா மட்டும் போகாது, சாப்பிட்ணும், அப்போ தான் நோய். அந்த மாதிரி இதை ஒரு நாள் பண்ணால் போதாது, எல்லா நாள் 48 நாள் ஒரு மண்டலம்னா, மாந்திரிகம்னாலே ஆன்மீகம்னாலே 48 நாள் ஒரு மண்டலமாக, இது மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் படுக்கையிலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நார்மலாக லாஸ்ட் வீடியோட சொல்லியிருப்பேன், படுத்து எந்திரிச்ச உடனே உங்களோட படுத்து பாயை உங்கள் மனைவி கூட எடுக்கக்கூடாது, நீங்கள் தான் எடுக்கணும். அதே மாதிரி மனைவி படுத்த அந்த பெட்ஷீட்டு தலகாணி வந்து அவங்களது அவங்க சரி பண்ணணும், உங்களதை நீங்கள் சரி பண்ணணும். இப்போ ஆண் படுக்கிறத பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் சரி பண்ணி தலகாணி சரியாக வச்சுரு, அவங்களது அவங்க வச்சுக்கிட்டோம். அங்கேருந்தான் சோம்பேறித்தனம் ஆரம்பிக்குது, தரித்திரம் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஒன்று எந்திரிச்சோன்னா சொல்லியிருக்கேன், நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன், கையை வந்து உள்ளங்கையை பாருங்கள், உள்ளங்கையை பார்க்கலாம், உள்ளங்கையை பார்க்கலாம். இல்லை சாமி படம் இருந்தால் சாமி படத்தை பார்க்கலாம், இல்லை பாசிட்டிவான ஒரு ஃப்ளவர்ஸ் இருந்தால் ஃப்ளவரை பார்க்கலாம், இல்லை நீங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்க சித்தர்களில் பார்க்கலாம், ஏன்னா அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டவங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது உள்ளங்கை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம உள்ளங்கை தான், இதுதான் பஞ்சில் போதுன்னு சொல்லுவோம், நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்க்கணும். 2 முடிஞ்சா இது 2 விஷயம் தரித்திரத்தை குறைக்கிறது. 3வது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா குளிக்கிறது. குளிக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக ஷாம்பு போடுறோம், சோப்பு போடுறோம், சீக்கா போடுறோம், இதெல்லாமே வந்து ஜென்ரலாக பண்ணுறது. ஆனால் இது தரித்திரன்றது வேறு. தரித்திரத்தை பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைக்கிறதுக்கும் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தயிர் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு கப்பில், நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோன்னு இருந்தாலும் ஒரு கப்பில் எடுத்து லைட்டாக ஃபேஸில் கொஞ்சம் போட்டுடணும், உங்கள் உடம்புல கொஞ்சம் போட்டுடணும், அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் பூசின மாதிரி. அதுக்குன்னு 1 கிலோ 2 கிலோ வாங்கி ஊற்றிக்க போகிறீங்க அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூசின மாதிரி பூசிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் போதும், ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஊறணும், நிற்கணும். சும்மா நீ ப்ரஷ் பண்ணுறதுக்குள்ளே பண்ணிவிடுங்களேன். ப்ரஷ் பண்ணும்போது தயிரத்தை ஃபுல்லாக இந்த சொன்ன மாதிரி லைட்டாக அங்கங்கே அப்ளை பண்ணி, சந்தனம் அப்ளை பண்ணுற மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிடுறோமா, தயிரை அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும், ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கணும். ஆனால் அந்த குளிக்கிறதுல ஹைலைட் என்னென்னா, நீங்கள் ஷவரில் குளிக்கிற ஆளாக இருந்தால் அந்த 48 நாள் மட்டும் ஒரு பக்கெட்டில் டப்பில் பிடிச்சி வச்சு ஒரு 2 டீஸ்பூன் இல்லை ஒரு 3, அதிகமான தண்ணியாக இருந்தால் 2 டீஸ்பூன் போடலாம், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் 1 டீஸ்பூனே போதும். அந்த 1.5 டீஸ்பூனுக்கே உங்களுக்கு அந்த தண்ணி சுத்தம் பண்ணிடும். ஸோ அந்த 1 டீஸ்பூன் அதில் போட்டு மிக்ஸ், கல் உப்பு தான் பண்ணணும், சால்ட்டு போடணும், கல் உப்பு போட்டு அடித்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் குளிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட படுக்கையை நீங்கள் எடுத்து வைக்கணும். 2வது உங்களோட உள்ளங்கையை நீங்கள் பார்க்கணும். அப்படிலாம் சித்தர் படம், ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், பூ பார்க்கலாம், மணி பிளான்ட்டை பார்க்கலாம். 3, 4வது தயிரை வந்து உடம்புல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளங்கால்லேருந்து நெத்தி முகம் வரையும் தேய்க்கணும். தலைக்கு மட்டும் நீங்கள் போட தேவையில்ல, அப்புறம் பேன் பிடிச்சிரும், சரிங்களா? அதனால் அது போடக்கூடாது. ஸோ உடம்பெல்லாம் லைட்டாக அங்கங்கே போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு சுடு தண்ணியோ பசு தண்ணியோ ஒரு 2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு 2 டீஸ்பூன் போட்டுட்டு அதை நீங்கள் குளிச்சிடணும். தலைக்கு குளித்தாலும் பரவாயில்ல, உடம்பு குளித்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த 5 விஷயம் இது கரெக்டாக பண்ணிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற தரித்திரம் விலகிறதுக்கு கிடையாது, தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற அந்த சோம்பேறித்தனம், செய்யணுமா, பண்ணணுமா, போகணுமா, வாங்கணுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இதுதான் தடுத்து வைக்கிறத அந்த தடைகள். அந்த தடை நீங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயம் அனைத்தும் பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் சரி, உங்களுக்கு மைண்டுக்கும் சரி, உங்கள் உடம்புக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸ்டார்டிங் எந்திரிச்சிலேருந்து குளிக்கிற வரையும் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆயிடுவீங்க. உங்களோட செல்ஃபாக நீங்களே எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு வந்து கரெக்டாக குளிச்சு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா மைண்டு ஃப்ரீ ஆகிடும். ஸ்மூத்தாக ரிலாக்ஸாக ஆஃபீஸ் போகலாம், ரிலாக்ஸாக வரலாம், சண்டை சாடி வராது, பிரச்சனை வராது, நீங்கள் ஓடணுன்ற அந்த பதட்டம் வராது. என்ன சொல்கிறது, எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நீங்கள் பதட்டமே இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு நாள் ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக போயிடும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வராது, உங்களோட மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், உங்களோட பாடியும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 5 விஷயம் பார்த்திங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு நாளுக்கு பண்ணால் குடும்பத்துக்கு தரித்திரம் போகுமான்னு கேட்டால் போகாது. முக்கியமான விஷயம் கேட்டுக்க, தனிநபருக்கு நம்மளுக்கு சோம்பலாக இருக்குது, வேலைக்கு போகவே தோண மாட்டேங்குது, போனால் திருப்பி வந்துட முடியுது. எக்ஸாம்பிள் ஆட்டோ ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆட்டோ டிரைவரே வராங்க நிறைய பேர், பை ஆட்டோ எடுக்கிறேன் பை, போகிறேன் பை, ஒரு சவாரி போகிறேன், சவாரி வர மாட்டேங்குது, வீட்டுக்கு வந்துடணும் பை. நீ அந்த ஒரு சவாரியை வந்து நீ போன லக்கில் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருக்குமே இங்கே படி இல்லைன்னு கிடையாது, அன்றன்ற படிக்கு அன்னன்னு இறைவன் கொடுக்குறான். அதை சில பேர் கரெக்டாக வாங்குறாங்க கையேந்தி, சில பேர் கையேந்தி வாங்குறதில்ல. இதுதான் உண்மை. கையேந்திரவனுக்கு கிடச்சிருது, கையேந்தாதவனுக்கு வேணும் எம்டி பாக்கெட் தான். எம்டி பாக்கெட் வீட்டுக்கு வந்துடுறான். கேட்டால் என்ன சொல்கிறான், எனக்கு சரியில்லைன்னா
அவனோட மெயின் செட்டையும் அவனோட உடல்நிலையும் அவனோட மனநிலையை மாற்றுறது தான் இந்த தரித்திரம். தரித்திரம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற விடாது, பாசிட்டிவாக பண்ண விடாது. ஸோ அதனால் நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மைண்டு பாசிட்டிவாக இருக்கும், உங்களோட மைண்டும் கரெக்டாக இருக்கும், உங்களோட ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கும், உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி வரும். தரித்திரன்ற விஷயம் உங்களை அண்டாது, தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஸோ அதே மாதிரி வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் செய்யலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் செய்யலாம், எத்தனை பேர் வேணால் யார் வேணால் செய்யலாம். சின்ன பசங்களும் செய்யலாம், பசங்களை படிக்கவே மாட்றாங்க, படிப்பில் ஒரு நாட்டமே இல்லை, படிக்கிறதுக்கே ஒரு பெருசாக இல்லை, நம்ம ஹெல்ப் பண்ணால் எந்திரிக்கணுமான்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் கொஞ்சோண்டு இது தயிரை நான் சொன்ன மாதிரி தேய்ச்சிட்டு, நான் சொன்ன மாதிரி உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாதிரி அமைச்சு பாருங்கள், எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பான், மெயினும் ஃப்ரீயாக இருக்கும், தரித்திரம் விலகும். சின்ன பசங்களுக்கும் செய்யலாம், பெரியவங்களுக்கும் செய்யலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள், சரியாக பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். உள்ளங்கையை பார்க்கணும், உள்ளங்கையை பார்த்துட்டு நம்மளோட முகத்தில் கூட நம்ம அதை தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா உங்களோட உடம்பை சுத்தம் பண்ணணும், ரெண்டாவது உங்களோட மைண்டை சுத்தம் பண்ணணும், ஒரு நிலை நிப்பாட்டணும். அடுத்தது மொராசல் செஞ்சு என்ன சொல்கிறது வாசலை செஞ்சு, வாசலுக்கு செய்யான விஷயம் இந்த பர்க்கத்து வரத்துக்கும் லக்ஷ்மி வரத்துக்கும் நம்ம வாசல்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ வாசலை சுத்தம் பண்ணுறது, தண்ணி தெளிக்கிறதோ கோலம் போடுறீங்களோ அது உங்களோட பர்சனல். ஸோ ஆனால் சுத்தமாக வைக்கணும். 2 மூணாவது கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு போகணும். 3 ஆயிடுச்சா, நம்மளே முகத்தையும் முழிச்சாச்சு, வாசலையும் சுத்தம் பண்ணியாச்சு, நம்மளையும் சுத்தம் பண்ணியாச்சு. ஸோ வீட்டையும் சுத்தம் பண்ணியாச்சு, வீட்டையும் பெருக்கிடணும். வீட்டை பெருக்கிட்டு தான் பாலே காசணும். வீட்டை பெருக்காமல் எந்திரிச்சிட்டாரு, ஹஸ்பண்ட் கத்துவார், திட்ட போகிறாரு, உடனே டீ போட்டு கொடுத்துடலாம், அந்த பயம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் எப்படியும் கேட்க போகிறாருல, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வீட்டை பெருக்கிறீங்க, வீட்டை பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி மாப்பெல்லாம் போட்டு கழுவ சொல்ல பெருக்கிறீங்க, பெருக்கிட்டு பாலை ஏற்றுங்க அடுப்பில். அப்போ என்னன்னா பால் அழகாக உங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா அப்படியே வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிருங்க. வீட்டில் டீ காஃபி குடிக்கிறீங்களோ இல்லை குழந்தைங்களுக்கோ பாலை மட்டும்தான் அடுப்பில் காசணும். பாலை காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் வேலையை ஆரம்பிங்க. புரியுதுங்களா? இந்த சமையல் வேலை ஆரம்பித்து கரெக்டாக சமையல் வேலை முடிஞ்சிடுச்சா, பாத்திரத்தை சுத்தபத்தமாக உடனே நீங்கள் வளர்க்குறவங்க வந்து வளர்க்குறீங்க, இல்லை வேலை செய்கிறவங்க வந்து அந்த டைமிங் ஃபாலோ பண்ணி வளக்கி உடனே அங்கங்கே கவுத்து வச்சுருங்க. அந்த பாத்திரத்தை காய விடாதீங்க. பாத்திரத்தை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன், பாத்திரத்தை காய விடாதீங்க. அதே மாதிரி சமைக்கும் போது பார்த்திங்கன்னா சமைக்கும் போதே நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே எல்லார் வீட்டிலும் சமைக்கும் போது ஒரு பிடி அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு சமைக்க சொல்லியிருக்கேன். அந்த சாப்பாடு வந்து உங்களை எவனா ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கு நாடி வந்துடுவாங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம், வர அன்னதானம் பண்ணுறவங்களுக்கும் யாசகம் வாங்கினவங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஜீவராசிக்கு கூட இந்த அன்னத்தை வந்து கொடுக்கலாம். ஸோ 3 அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் சரி, சாப்பாடு எச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்டு கை வச்சதோ சரி, குழந்தைக்கு வச்சதோ சரி, யாருக்குமே இன்னொருத்தருக்கு தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாய்க்கு போட்டுருங்க. ஆனால் என்னென்னா நம்ம நாளைக்கு தானே போட போகிறோம், காலையில் தானே எந்திரிக்க போகிறோம், ஒர்க்கர் நாளைக்கு தானே வருவாங்க அப்படின்னு மட்டும் வைக்காதீங்க. சாப்பாடு முடிஞ்சிச்சா அதை எச்சத்தட்டில் போடாமல் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு டாகுக்கும் நாய்க்கு வச்சுட்டு வந்துட்டு உங்கள் பாத்திரத்தை நீங்கள் சுத்தமாக நைட்டு கிச்சனை வச்சு நீங்கள் படுக்க வீட்டை சுத்தமாக வைக்க உங்களை நீங்கள் சுத்தமாக வைக்க வாழ்க்கையில் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சாண்டி இருக்கிற உங்கள் கணவரும் நல்லா இருப்பார், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், வருமானம் பெருகும், தொழில் பெருகும், பிஸ்னஸ் பெருகும், கையில் காசு தங்கும். ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ காசு வரும், அந்த காசு எங்கே போகும்? மனைவிக்கு தான் வரும். ஸோ நகை நட்டு வீடு வாசல் சுபிட்சமாக. ஏன்னா வீட்டையும் சுத்தமாக வைக்கணும், உங்கள் மனசையும் சுத்தமாக வைக்கணும், உங்கள் உள்ளத்தையும் சுத்தமாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் பாசிட்டிவாக இருந்தாலே உங்களை வீட்டுக்குள்ளே தெய்வம் 100% வரும், குடியும் போகும், உங்களுக்கு வர வரவும் வரும், வருமானம் பெருகும், மன நிம்மதியோடு வாழலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு குருஜி, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. ஒவ்வொரு வீடும் நல்ல சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு, செல்வ வளம் பெருகிறதுக்கு, பணம் தங்கறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான தகவல். நன்றி. நன்றிம்மா.